ஆடி சண்டை தாலி போடக்கூடாது கண்டுல அதெல்லாம் போட்டு அதெல்லாம் ரெடியா வச்சு தாலில ஒரே கலர் வெளிப்போம் திருவரிசையோட வந்து விட்டாயா வீட்டு சோறுனா ஏன் ஓட்டு தேடி வரான் 6 மாசம் ஆத்தா உள்ள போய் உட்காந்தா நான் பொறுப்பா அவன் எதுக்கு வரான் மரியாதை கட்டுறோம் எந்த சக்கரை சிரிச்சிங்க அதை மாதிரி கட்டணம் போனாங்க யாரு தேவையா யாரு தேவையா ஆடி ஆடி ஒன்ன போட்டு நீ ஆம்பளை போவோ தேவடியான்றா பத்தி என்ன போய் தேவடியா என்ன தேவடியான்றாவ அடியே அடி அஞ்சிக்கும் வர வரைக்கு கண்டிக்கும்
திருவண்ணாமலை சந்தையில போய் திருவண்ணாமலை சந்தையில போய் நீங்க ஒரு பணக்கார போட்டு போய் உட்கார சண்டை போட்டாங்க சண்டை கழுவி பொங்கலாடிக்கு சண்டை போட்டா எப்படி தடுக்கும் அவன் பங்கு விடுவனா நம்ம வீட்டுக்கு போவா இப்படி உள்ள போய் உட்காரியா நீங்க பாவடையில தலை விடுறா பெரும்பாலும் பாவம் பெறுகிறான் கட்ட முன்னாடி பாவம் கட்ட கை வச்சு கம்பு பார்த்து பாக்க பெரிய அப்புறம் வீட்டு
வாயில ஊத்துனா சீக்கிரம் பிரிப்பான். இடுப்புக்கு மேல மேல் பாகம் உனக்கு. ஆமா. இடுப்புக்கு கீழே கீழ் பாகம் அம்மாவுக்கு. மேல் பாகம் அவளுக்கு கீழ் பாகம் மேல் பாகம் எனக்கு கீழ் பாகம் அவளுக்கா? ஏண்டா மேனு சமாசாரமே கீழ் பக்கம் தான். கீழே நீ அவள்கிட்ட விட்டு மேல என்கிட்ட விடுறியே, எந்த விதத்துல சொல்லு. வஞ்சனை இல்லாம நான் பிரிக்கிறேன். ஒரு காடு, ஒரு கண்ணு. ஊர்ல ஒரு நாட்டாம பூஜை பண்ணிருக்கும் போது ஹலோ ஊர் பொதுமக்களே, சக்காத்தி சண்டை நடைபெற்றுக் கொண்டிருந்தால் எல்லாரும் கோயிலுக்கு வந்து சக்காத்தி சண்டை போடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏன் என்றால் அவங்க ஊர்ல அவங்க சக்காத்தியா வச்சிருந்தீங்கன்னா சண்டை வாயத்துக்கு ஈஸியா இருக்கும். வந்து பேச தெரியணும்னா பேச கத்துக்குங்க. ஓவர் இந்த ஊருக்கு நாட்டா விட்டு பூச்சா விட்டு என்னடா நீ வரவே எல்லாம் கம்சன் என்ன குடியேடு பார்த்தமா நாளைக்கு பாராட்டு சொல்லக்கூடாது. யார் நீங்க சொல்றீங்க? நான் இந்த ஊருக்கு பூஜை விட்டு புள்ள எப்பயுமே நாயத்தை புடிச்சுதான் பேசுவேன். அப்படி இல்லமா, உன் பக்கம் தப்பு இல்ல, இந்த பக்கம் தப்பு இல்ல, திரும்பி கரெக்டா பேசக்கூடிய ஆள் ஒரு ஆள் தான். சொல்லு சொல்லாது. சரி அப்படியே இந்த ஊருக்கு பூஜை விட்டு புள்ள நான் தான். நாயத்தை ரெண்டு கையில புடிச்சு பேசுறேன் ஒரு ஆள். சரி பக்கத்துல பாக்குறீங்களா? மாமா பக்கத்துல வா. அது இல்ல முடி சிலாரத்தன முடி. ஆமா, இது சன்றாபே. அந்த நாமத்துல கூட பாதி இதுல பாதி இதுல பாதி இதுல பாதி இதுல பாதி. ஐயோ இந்த அம்மா எவ்வளவு பொறுமையா இருக்கு. இந்த ஊர் நாட்டாமட்டுக்குள்ள நான் பூஜை வச்சுக்குள்ள பகர்றேன். சரி இரு நீ சொல்லிட்டேன். அவ கம்னாக்குறான்னு கம்னா இருக்க காரணம் என்ன? வீட்டுக்கார ஒருத்தி வந்து பங்கு போடுறாளு. நம்ம பிரிஞ்ச சண்டை மாச்சு வாங்கினவளுக்கு அந்த திறமைக்குதா? அவ எங்கேயாவது போனா போறா அவனு அவளுக்கே கோவம் வரலையா? சாண்டா கொடுத்த பையா மூச்சு பாரு தவற கொட்ட மாதிரி. அந்த அம்மா எவ்வளவு பொறுப்பாங்க. நாமத்துல பாதி, முடியில பாதி, மூக்குல பாதி, நெஞ்சில பாதி, முடியில பாதி, கால்ல பாதி. கேட்டமா? பாதியா பிரிச்சிட்ட. சரி இரு பிரிச்சிய உயிரோட இருப்பாரு. அவளுக்கு தான் உதவுமா எனக்கு தான் உதவுமா? அப்ப என்ன பண்ணலாம்? அப்ப என்ன பண்ணலாம்? நான் சொல்றேன், நீ கூட அந்த தேன் மட்டும் பாயிட்டு மட்டும் எடுத்துக்கணும். ஏன் உரி மாறிட்ட மாதிரி அது கேவடியா? அது ஊர் மாறி, அது ஜார் மாறி, அது தவுச்சார, அது அந்த காட்சி, அடே குச்சனிலே நான் செய்யணும்.
எங்களை நீங்க அழிக்க வேண்டும் என்று நீங்க கோபப்பட்டீங்கன்னா இந்த பூமியில இருக்கக்கூடிய மாநில மக்கள் எல்லாம் அவஸ்தைப்படுவாங்க. அதனால பெண்புத்தி பின்புத்தின்னு சொல்லுவாங்க. தெரியத்தனமா நான் சொல்லிட்டேன், பேசிட்டேன். நான் அவளை ஒரு அடி கூட அடிக்கல, ஒரு சின்ன வார்த்தை கூட பேசல. அதான் உண்மை. ஆமா வல்லியம்மா. எழுந்திருந்து கடிலே இத்தனை நேசமாய் எண்ணத்தில் நினைவை பார்த்தேன். ஆதலால் பெண்ணே இருந்துடுவோம் பாரும் பெண்ணே மங்கா மன்னவா, ஒரு இருந்தாலும் இதுதான் முக்கியமான கட்டம். எப்படி அவங்க சுவாமி நீ தவறி மன்னவா, இருந்தாலும் ஏற்கனவே காலத்திலே நீ எனக்கு கொடுத்த வரம் தான். எப்படி என்றால் வேதவதியாக இருந்த என்னை இன்னை நங்கையாக சென்றால் நான் உன்னை வந்து மனம் முடிப்பேன் என்று சொன்னீங்க. அத்தனை வார்த்தை பிரகாரமே தான் இப்ப நான் அங்கேயே இருக்கிறேன். இவரை நம்பி வந்துட்டேன். நான் இப்படியே இருந்துட்டா என்னுடைய நிலைமை என்ன ஆகிறது? நான் இதே நகரி தேசத்துக்கு சென்றாலும் என்னுடைய தாய் தந்தை என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனால உங்க இடத்திலே எனக்கு ஏதாவது ஒரு இருப்பிடம் நீங்க தான் சொல்ல வேண்டும். எங்கிருந்தாலும் என் அடிவாரத்தில் வரும் பக்தர்கள் உன்னை பார்த்து பெண்ணே நங்கையே, பெண்ணே நங்கையே, நீ என்னை நம்பி வந்ததனால் என்னுடன் இருந்து தாம்பலம் மடித்து எனக்கு பணிபெண்ணாக இருப்பாய். மன்னவா, நீங்கள் தெரிவித்த வாக்கின் பிரகாரமே உங்களது மேல் திருப்பதியிலே உங்களுக்கு அருகாமையிலே அமர்ந்து உங்களுக்கு வெற்றிலை மடித்து கொடுக்கக்கூடிய பணிப்பெண்ணாக இருக்கிறேன். இந்தாங்க முதல்ல 1000 போடுங்க. மங்கா, நீ எங்கிருந்தாலும் என்னையே நீ நின்றிருந்தால் நீ என்னுடைய குடிக்கொண்டிருப்பாய். அலமேல அண்ணா அண்ணா கொஞ்சம் அப்படியே சைடில் இருக்கலாம்ண்ணா. எல்லாரும் இப்போ பாருங்க, மறைக்கவாங்க பாருங்க. சைடு தான் மெயின் தான். சைடுக்கு இருக்கிற பவர் மெயினுக்கு இருக்காது. அது கரெக்ட் தான். நடந்து வரலாம். நீங்களும் போறீங்களா? அது என்ன பூ?
அவரை பாராட்டி ரூபாய் 500 வழங்கியுள்ளார். அன்னவர் குடும்பத்திலே கண்ணன் சகோதரி காமாட்சி குடியிருந்து, இன்னும் இந்த ஊர் முத்து மகமாரியம்மன் குடியிருந்து மாலாகிய கண்ணன் கோபால கண்ணன் எப்படி என்று மாலாத வஸ்திரம் பாஞ்சாலிக்கு கொடுத்தார்களோ அத்தன்மை போல் ஒரு குடும்பத்தில் மென்மேலும் வளர வேண்டும் என்ற ஐயனை பிரார்த்திக்கிறேன். கற்ற குழல் பிடித்து கண்ணில்லால் பெற்ற அமைந்தோன் தொட்டு துகில் உரிய பார்த்திருந்தார் பார்வையில் ஒற்ற தனகிரி கோவிந்தா கோவிந்தா என்று அற்றைக்கு யார் மனம் யார் காட்டார் அண்ணா என்ற செய்யுளுக்கேற்ப அன்று சூது பகடையிலே என்ன நடந்துச்சுன்னா அவனுக்கு தெரியாத கதை பெருசு இருந்தாலும் சாப்பிட்டு சொல்லிட்டு பகடை முடியும் உற்சாகனாகப்பட்டவன் பாஞ்சலை தொட்டு துயிலுகிற போது எப்படி அந்த மலாய்க்கண்ணன் மாலாத வஸ்திரம் கொடுத்தானோ அத்தன்மை போல் அவரோட குடும்பத்தை காட்டியாக்க அவங்க பேரு விமலா சரவணன் சாரி மன்னிக்கவும் அது வேற யாரும் இல்லைங்க மச்சின்சி தான் விமலாவும் சரவணன் அருணாதேவி இருவரும் சேர்ந்து ஏழுமலை அண்ணனுக்காக கொடுத்தது ரூபாய் 100. அன்னவர் குடும்பத்திலே எந்த ஒரு குறையும் இல்லாமல் நோயற்ற வரும் குறைவற்ற செல்வத்துடன் வாழ வேண்டும் என்று ஐயனை பிரார்த்திக்கிறேன். சுபேதர் இன்னும் இளவரசி என்ன சொல்லக்கூடிய ஈஸ்வரம் கட்டி இருக்கக்கூடிய சகாதேவன் சொல்லக்கூடிய அன்பர் இளவரசி என்பவர் அப்பாவுக்காக இதோ கொடுத்தது ரூபாய் 500. அப்புறம் மருதக அடிக்கக்கூடிய அதாவது இந்த வெங்கடேச பெருமாள் நாடகத்திலே அப்துல் காதராக நடித்த அவரை பாராட்டிய ரூபாய் 100. இன்னும் பிரபாகரன் விமலா என சொல்லக்கூடிய அன்பர் எம்மை பாராட்டி ரூபாய் கொடுத்ததோ 500. அந்த குடும்பத்திலே அந்த மலாகிய கண்ணன் எம்பெருமான் யாக வண்ணன் இன்னும் அந்த அசோலை வீட்டு கண்ணன் கூடி இருந்து ஒன்று கொடுத்து ஒன்று பெருக ஐயனை பிரார்த்திக்கிறேன். எங்கள் கதையை பார்த்தவரும் கண்ணால் கேட்டவரும் தூங்கிக் கொண்டே பார்த்தவரும் தூங்காமல் கண்விழித்து பார்த்தவர்களும் இந்த ஐயனுடைய அருளை பெற்று இன்னும் மென்மேலும் எங்களுக்கு வாய்ப்பளிக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கேமராமேனு இந்த வீடியோ எந்த யூடியூப் சேனல்ல வந்து சொல்லுங்க.